ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், காசா இந்த இரு தரப்புலயுமே களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பயங்கரமான பிரச்சனை. இரு தரப்புலயுமே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்குது. ரஷ்யா என்னடானா உக்ரைனை போட்டு பொளந்து எடுத்துக்கிறாங்க. பல இடங்கள்ல மிசைல் தாக்குதல், ட்ரோன் தாக்குதல். அதுவும் உக்ரைன் தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒரே நாள்ல மட்டுமே 88 ட்ரோன்களை டவுன் பண்ணியிருக்கிறோம், அப்புறம் மிசைல்களை டவுன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. மேபி அது இன்க்ரீஸ் ஆகலாம் 1-2 அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஒரு மேஜரான அட்டாக் உக்ரைனோட பல பகுதிகளையும் ரஷ்ய தரப்புல நேத்திக்கு நடத்தியிருக்கிறாங்க. அதே இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கே நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு காலையில அதிகாலையில நம்ம பார்த்துட்டோம். இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா பேரூட்ல தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. இப்ப வரைக்கும் அந்த கமாண்டர் தப்பிச்சிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா அதே போல ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் ஈரான்ல வச்சு நடந்திருக்கு. அந்த அட்டெம்ப்ட் சக்சஸ் ஆயிருந்திருக்கு. இதுல இஸ்மாயில் ஹனியான் அவர்கள் இந்த பாலஸ்தீனோட மிக முக்கியமான ஒரு நபர், இப்ப இறந்துட்டாரு. இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கெல்லாம் பங்கேற்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர். இப்ப அவர் இல்லாததுனால திரும்ப இந்த பேச்சுவார்த்தையில சிக்கல். இப்ப வரைக்கும் இந்த இஸ்ரேல் காசா மேல தாக்குதல் பண்ணதுனால தோராயமா இப்ப வரைக்கும் 39,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துட்டதாகவும் 94,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து காயமடைஞ்சிட்டதாகவும் இந்த பாலஸ்தீன் தரப்பு வந்து ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. சிவிலியன்ஸ் நம்ம சொல்றது எல்லாமே கணக்கு வந்து சிவிலியன்ஸ் தான். ஸோ இழப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால. இப்படி இருக்கும்போது சமாதான பேச்சுவார்த்தைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களும் இல்லை. பீரோட்ல வேற ஒரு தாக்குதல். அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா லெபனான் என்ன செய்ய போறாங்க, இஸ்ரேலும் தயாராயிட்டு இருக்காங்க. சில ஏர்போர்ட்ஸ்லாம் லாக்டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ பதட்டமான சூழ்நிலையில் தான் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு. இப்போ இது போல விஷயம் ஈரான்ல நடந்துருச்சு இல்லையா, அசாசினேஷன் அட்டெம்ப்ட். இஸ்மாயில் ஹனியன் அவர்களோட இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்கலாம் அப்படின்னு அனலிஸ்ட் தரப்புல யோசிச்சுட்டு இருக்கும்போது இது அமெரிக்காவுக்கு மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுரு இந்த மிடில் ஈஸ்ட்ல. ஏன்னா இப்ப வரைக்கும் இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பெருமளவுல எந்த ஒரு கோலிஷன்லயும் சேரல. அதாவது இந்த கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, நேட்டோ, சீட்டோ, இது போல ஆர்ம்டு கோலிஷன்ல வந்து யாருமே இணையல. இதுக்கப்புறம் ஈரானுக்கு அது அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு. ஒருவேளை சீட்டோவோட ஈரான் இணைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல மாலி, நிஜர், புர்கினா ஃபாசோ மாதிரி ரஷ்யாவோட ராணுவ வீரர்கள் ஈரானுக்குள்ள களமிறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவுக்கான க்ளோஸ் கான்டாக்ட் ஈரானுக்கு ரஷ்யாக்குள்ள நடக்க போகுது. அதாவது ஒரு கான்ஃபிளிக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு ரஷ்யாவுக்கு 2 ஐஸ் அப்படின்னா 2 ஐ இருக்குது இல்லையா, ஈரான் ஒன்று, இந்தியா ஒன்று. ஏன்னா இந்த வழியா வர்த்தகங்கள் நடக்கும். நம்ம கிட்ட வந்துச்சுன்னா நம்ம நாட்டுல இருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். ஈரான் வழியா தான் போக்குவரத்தெல்லாம் இதுக்கப்புறம் புது காரிடோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த காரிடோரை வந்து ரஷ்யா சேஃப்டி பண்ணணும் அப்படின்னா இப்போ மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய பிரச்சனையினால ஈரானை யாருமே வந்து குண்டுகட்டா போருக்குள்ள எடுத்து விட்டுறக்கூடாது. ஸோ ஒரு போர் நடந்துட்டு இருக்குன்னா ரஷ்யா வந்தாங்கன்னா அது உலக போரா மாறிடும். அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்ராஹிம் ராசி அவர்கள் இறந்துருக்குறாங்க. அந்த நாட்டில் பொலிட்டிக்கல் கிரைசிஸை விட செக்யூரிட்டி கிரைசிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஈரானோட பாதுகாப்பை பற்றி பல நாடுகளும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லையா. இது போல மொசாடோட ஆப்ரேஷன் ரொம்ப ஃப்ரீயாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஸோ இது போல காரணத்தினால இதுக்கப்புறம் அஃபீஷியலாக ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் ஈரானுக்குள்ள காலடி எடுத்து வச்சு ப்ரொடெக்ஷனுக்கு நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு இப்பவே இதை சாதகமாக பயன்படுத்தி உள்ள இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னா இஸ்ரேல் ஈரானை மறந்துட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் ஈரானோட எக்கனாமியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இந்த அமெரிக்காவோட அடுத்த அதிபர் ட்ரம்பா அவர்கள் வந்திருந்தாலும் ஈரானை கட்டங்கட்டலாம் அப்படின்னு திட்டம் போறதெல்லாம் மறந்துட வேண்டியதான். இதுக்கப்புறம் ஈரானுங்கிறது ரஷ்யாவோட பின்புலத்தோட மிக பிரம்மாண்டமா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அது இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அசௌகரியமான ஒரு நிலை ஏற்படுத்திடும். ஏன்னா சவுதி தரப்புல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு அந்த அளவுக்கு க்ளோஸா போக முடியுமா? இப்போ அந்த அளவுக்கு க்ளோஸா போனாங்கன்னா சவுதிக்கு அவங்க என்ன செஞ்சு தருவாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது இல்லையா. அப்போ அவங்க கேட்குற மாதிரி ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள் இதெல்லாம் செய்ய முடியுமா? ஈரான் இதுக்கு மேலே செஞ்சிருவாங்க. அப்போ ஒரு ஈரான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் இருக்கும்போது மிடில் ஈஸ்ட்ல மற்ற நாடுகளும் கேட்பாங்க இல்லையா, எங்களுக்கும் வேணும் அப்படிங்கிறது போல. இப்போ எப்படி ஜார்டன்ல இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி நாட்டோட ஒரு பேஸை வந்து பாத்தீங்கன்னா ஜார்டன்ல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. இப்போ அதே போல சீட்டோட பேஸை ஈரான்ல வச்சிருவாங்களா? இல்ல இந்த மாலி, புர்கினா ஃபாசோ, நிஜர் மாதிரி டைரக்டா ரஷ்யாவோட பாதுகாப்பின் கீழ் ஈரான் வந்துருமா? அந்த அளவுக்கு க்ளோஸரான டைஸுக்கு போயிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா பலரோட சந்தேகமும் இந்த இஸ்மாயில் ஹனியன் அவர்களோட இறப்புக்கு பலரோட சந்தேகம் எப்படி இருக்கு, அமெரிக்கா இருக்கலாம், ஐடிஎஃப் தரப்புல இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுக்கு அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டான ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இல்லைங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க அப்படிங்கிறதோட சொல்றாங்க. எங்க அப்படித்தானுங்க லெபனான் தரப்புலையும் சொன்னாங்க.
நீங்க சொன்னா மட்டும் அது நியாயம், அவங்க சொன்னா அது அநியாயங்களா? அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து நியாயமான கேள்விகள் வைக்கிறாங்க. ஏன்னா இந்த கோலமைச்ச தாக்குதல் நடத்துறது நாங்க இல்ல அப்படிங்கிறது போல ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்படியெல்லாம் முடியாது அப்படிங்கிறது போல இவங்க ஏத்துக்கல இல்லையா? இப்ப இவங்க சொல்றது அவங்க ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? அப்படின்ற கேள்விகள் வருது. 2வது ஈரான் தரப்புல இருந்து ஐநா சபையில வந்து கண்டனங்கள் எழுப்புங்க. இஸ்ரேல் வந்து பெய்ரூட்ல தாக்குதல் நடத்தினதுக்கு கண்டனங்கள் எழுப்புங்கன்னு திரும்பவும் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி? இதுக்கு முன்னாடி இதே போல சிரியால வச்சு தாக்குதல் பண்ணாங்க இஸ்ரேல். ஈரானோட எம்பசியா அந்த டைம்ல கண்டனங்கள் எழுப்புங்க அப்படின்னு ஐநா சபைக்கு கொண்டு போனாங்க. 20 நாள் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. யாரும் பெருசா எந்த ஒரு எஃபோர்ட்டும் போடாதனால மிக பெரும் தாக்குதல் இஸ்ரேலுக்குள்ள ஈரான் நடத்தினாங்க இல்லையா? இப்ப அதே போல திரும்ப ஒரு சூழல் நடந்திருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேலுக்குள்ள நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. யூஎன் தரப்புல இருந்து ஒரு பிரதானமான நடவடிக்கைகள் எடுக்காத பட்சத்துல, ஏன்னா அது போல எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் விரைஞ்சு வந்துகிட்டு இருக்கு இஸ்ரேல பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா ஹவுதிஸ் கிட்ட ட்ரோன் போட் கிடைச்சிச்சு. இப்ப லெபனான் கிட்டயும் ட்ரோன் போட் கிடைச்சிருமா? அந்த மெடிட்ரேனியன் சீலாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல ட்ரோன் போட்டுகள் உலா வர ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிற கேள்விகள் வருது. இந்த சமயத்துல துருக்கி இவங்களுக்கு சார்பா போயிட்டாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எதை வேணாலும் செஞ்சிட முடியும். லெபனான், ஈரான் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா பயங்கரமான, ஈரான் வேணா, ஈரான் கொஞ்சம் சைலண்டா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப் ஈராக்கு, சிரியா, லெபனான் இவங்கெல்லாம் நினைச்சாங்கன்னா ஒரு மிக பெரும் சேதத்தை ஏற்படுத்தி விட்டுற முடியும் அமெரிக்காவோட கடற்படைக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது அனலிஸ்ட் தரப்புல இருந்து. ஏன்னா இப்ப வந்து நாட்டோவுக்கு எதிரான முடிவுகளை துருக்கி தரப்புல எடுக்கிறதுனால இன்டெலிஜென்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். இப்ப எப்படிங்க ட்ரோன்கள் பறந்துகிட்டு இருக்கு கருங்கடல்ல, பறந்துட்டு இருக்கும் போது உக்ரைன் தரப்பு வந்து தாக்குதல் பண்றாங்க. அதே போலதான் துருக்கி கிட்ட ட்ரோன்கள் இருக்கு, சும்மா அப்படியே மெடிட்ரேனியன் சீல இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு பறக்கலாம். பறக்கும் போது இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைச்சிச்சுன்னா போதும், ட்ரோன்கள் விளையாட ஆரம்பிச்சிடும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிசைல்கள் விளையாட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ ஒரு மோசமான சூழ்நிலை இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. இது அடுத்தடுத்த பிரச்சனைக்கு தொடர் கண்ணி வெடிகளா மாறிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தலைவர்கள்லாம் கூடி உட்காந்து பேசி ஏதாவது சுமூகமா முடிக்கிறதுக்கு வழி இருக்கா, என்ன மாதிரியான அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா இதெல்லாம் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம் அப்படின்னு அனலைஸ் தரப்புல கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் ஏற்புடையத்தக்கதா இருக்கு. ஈரான் ரஷ்யாவோட பாதுகாப்பின் கீழே போயிருச்சுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, ரஷ்யா, காஸ்பியன் சி, ஈரான் யாரும் எந்த நாட்டோட தொடர்பும் தேவையில்லை. ஏன்னா அர்மேனியா வந்து நாட்டோவில் இருக்கும்போது கண்டிப்பா அசர்பைஜான் சீட்டோவில் தான் இருக்கும், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. பெருமளவில் அவங்க இன்வால்வ் ஆகலினாலும் சீட்டோவில் இன்வால்வ் ஆகலான்னு எதிர்ப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் நாளைக்கு அசர்பைஜானுக்கு ஒரு சிக்கல் தான். ஸோ அதனால வந்து அவங்க நியூட்ரலாக இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. உக்ரைனை பார்த்து நல்லா தெரிஞ்சிருப்பாங்க அசர்பைஜான். ஸோ அதனால அவங்க எந்த ஒரு பிரச்சனைக்கு போறது இல்லை. ஸோ ரஷ்யா, காஸ்பியன் சி, கீழே ஈரானுக்கு கீழே பெர்ஷியன் கல்ஃப், அப்படியே அரேபியன் சி, கீழே வந்து பார்த்தீங்கன்னா செங்கடல், ஹவுதிஸ் இருக்கிறாங்க, பக்கத்துல ஆப்பிரிக்கா இருக்குது. ஒரு கிளியர் காரிடார் கிடைச்சிருச்சு, அரேபியன் சி வழியா இந்தியாவுக்கு வந்துடலாம். ஸோ ஒரு கிளியரான காரிடார் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல ரஷ்யாவோட போக்குவரத்து எந்த வகையிலும் பாதிப்பா இருக்காது. இந்த இன்டர்நேஷனல் நார்த் சவுத் காரிடோருங்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறதுல. ஆனா இந்த G20 மாநாட்டில் உட்காந்து பல நாடுகள் பேசினாங்க. இந்த 20 நாடுகளுக்கு மேல உட்காந்து பேசி எல்லாம் ரெடி பண்ணி இந்த மிடில் ஈஸ்ட் காரிடோர் உருவாக்கலாம்னு நினைச்சாங்களே, இதுக்கு மேல அந்த காரிடாருக்கு வாய்ப்பு இல்லை, அது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா யார் வேணாலும் எந்த சமயத்துல வேணாலும் பிளாக் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்கு, கஷ்டம்தான், அந்த பகுதியில உருவாக்குறது கஷ்டம்தான் அப்படிங்கிறாங்க. அங்க பிளாக் ஆச்சுன்னா இங்கேயும் பிளாக் ஆகும், இங்க நடக்கும்போது அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு மேல ரஷ்யாவோட வர்த்தகத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அவங்களோட இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வாரும் ட்ரேடும் இருக்கு இல்லையா, அதோட லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரேட் ரூட் ஓப்பன் ஆயிடுச்சு, எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. இந்த நடக்கக்கூடிய விஷயங்களை சாதகமா ரஷ்யா பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறாங்க. நடக்குதே என்னன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் தாக்குதல்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம மேப் வீடியோல பார்க்கும்போது தெளிவா அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சல, இந்த மாதிரியான அட்டாக் நடந்தது எடுத்துன்னு அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். ஏன்னா இதுவே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இல்லையா, அதனால ஒரு மிக முக்கியமான விஷயத்த மட்டும் பார்த்துடலாம். இப்ப இந்த தாக்குதல் நடந்ததுல ஒரு இஸ்காந்தர் மிசைல், பாலிஸ்டிக் மிசைலை ரஷ்யா தரப்பு வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இஸ்காந்தர் மிசைல்னாலே துல்லிய தாக்குதல் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ சமீபத்தில் அந்த இஸ்காந்தர் மிசைலோட ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த இஸ்காந்தர் அந்த பாலிஸ்டிக் மிசைலோட ப்ரொஜெக்டைல ட்ராக் பண்ணும்போது குறைஞ்சது 500 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வந்து விழுந்து சேதம் ஏற்படுத்தியிருக்கு உக்ரைனுக்குள்ள அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதோட ஆக்சுவல் ரேஞ்ச் எந்த அளவுக்கு ரஷ்யன் இன்ஜினியர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 1000 கிலோமீட்டர் தொலைவில்
ஒரு பாலிஸ்டிக் மிசைல் வந்து இஸ்காந்தர் மிசைல் வந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்க ப்ரிசைஸ்டா தாக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதனால இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை தலைகளை திருப்பி போட்டுரும். ஏன்னா ரஷ்யாவோட பாலிஸ்டிக் மிசைல் 1000 கிலோமீட்டர் ரேஞ்ச் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது இஸ்காந்தர் மிசைல் அப்படிங்கும்போது ஒரு மிக பெரும் பலம் ரஷ்யாவுக்கு கூடுதலா இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது கூடவே இன்னும் பல ட்ரோன்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் புதுசா ஒரு ட்ரோன் பயன்படுத்தினாங்க இல்லையா, அதோட டீடைல்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அது எல்லாத்தையும் அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரஷ்யா எல்லாத்தையுமே அவங்களுக்கு சார்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல வெனிசுவேலால என்ன நடக்க போகுது அப்படிங்கறதான் மிக முக்கியமான விஷயம். அங்க போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இப்ப வரைக்கும் கிளியரா மதுராக்கு ரொம்பவுமே எதிரா இருக்கிற மாதிரி இல்ல சூழ்நிலை. அங்க அவருக்கான சப்போர்ட்டர்ஸும் அதிகமா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க வீதியில இறங்கி. அந்த இடத்துல கேங் வார் மாதிரி இந்த சைட்ல ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு சார்பாகவும் எதிர்கட்சிக்கு சார்பாகவும் ஒரு ப்ரொடெஸ்ட் மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. அங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான ஒரு முடிவுகள் எட்டப்படுது, வெனிசுவேலாக்கு இதுக்கு மேல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க, அவங்க மேற்குலகத்துக்கு சார்பா போயிருவாங்களா இல்ல ரஷ்யாவுக்கு சார்பா வந்துருவாங்களான்னு. ஒருவேளை அது நடக்கும் பட்சத்துல அமெரிக்காவோட வீழ்ச்சி வரலாறுல கருப்பு பக்கம் இருக்குல்ல, அதுல வெள்ளை இங்கு வச்சு எழுதிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.